வணக்கம். ஹாஸ்ரீ எனும் நான் ஜானகி சுந்தரராஜ். இன்னைக்கு ஜெயா தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு நான் வளர்ந்து வந்த பாதையும் கடந்து வந்த பாதைகளையும் பகிர இருக்கிறேன். ஹாஸ்ரீ அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பும் மிகப்பெரிய இழப்புகளும் இருக்கு. இழப்புக்கும் சேர்ந்து இன்னைக்கு வெற்றியை இந்த இடத்துல உருவாக்கியிருக்கேன். ஒரு காலகட்டத்துல வெறும் ஜானகியா, ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு பொண்ணா, அப்பா கூட சேர்ந்து நகை வேலை பண்ணின ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க என்னோட ஹாஸ்ரீ தான் காரணம். இந்த ஹாஸ்ரீ எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு கதை இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். என்ன கதை? எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை இருக்கும், எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனா சில பேருக்கு தான் சாதனை பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுல நான் ஒருத்தி. சும்மா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல எல்லாருமே வாழ்ந்திருப்போம். அப்படிதான் நானும் வாழ்ந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னடா 10ஓட 11ஆவே நம்மளும் இருக்கோம் இல்லையே, இது நம்ம லைஃப் ஸ்டைல் இல்ல, இது நம்ம வாழ்க்கை இல்ல, நம்ம வேற ஒரு விஷயத்த நோக்கி போகணும், நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அதை நோக்கிய பயணம் தான் என்னோட ஹாஸ்ரீ. என்னோட சன், அதாவது என்னோட பெரிய பையனை நான் கன்சீவா இருக்கிறப்போ 2007 நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஹாஸ்ரீனா என்ன, மொட்டையா பேசிட்டு இருக்கல? இல்ல, ஹாஸ்ரீங்கிறது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஆயில், பாடி மசாஜ் ஆயில், ஹெட் மசாஜ் ஆயில், பிரீத் ஈஸி சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய முழுக்க மூலிகை சார்ந்த விஷயங்களை மட்டுமே செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இது ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு முடி பைத்தியம். எப்படின்னா, முடினா அவ்வளோ ஒரு ஆசை. எங்கேயாவது சின்ன பிள்ளைல கடையில எண்ணெய், அதாவது பிராண்டட் எண்ணெய் நிறைய இருக்கும், அந்த காலத்துல இருந்தது, அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அப்படியெல்லாம் பாக்குறப்போ ஒரு காலகட்டத்துல அது நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது? நம்ம தான் கிராமத்துல பிறந்தவங்களாச்சு, நம்மளுக்கு பாட்டி தாத்தாலாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கறதுனால அந்த மாதிரி விஷயத்த எடுத்துட்டு போறப்போ, எப்பயுமே பெண்களுக்கு கன்சீவா இருக்கிறப்போ முடி கொட்டும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கன்சீவா இருக்கிறப்போ, அப்ப முடி மேல பைத்தியமா இருந்ததுனால நான் இதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் வியாபார நோக்கமோ இந்த மாதிரி ஐடியா எல்லாம் இல்லை, எனக்கு வேணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுல எடுத்து பண்றப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும், என்னடி பண்ற, எங்களுக்கும் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே சரௌண்டிங் பெருசாயிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல 2 பேரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அவங்க ஹோல்சேலா வாங்கி அவங்க பிராண்ட் நேம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு 2-3 வருஷம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் என்னோட செகண்ட் சன் நான் கன்சீவா இருக்கிறப்ப எனக்கு குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால நான் அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். திரும்ப எனக்கு ஹாஸ்ரீ இந்த பேர் வைக்காத ஒரு தருணத்துல ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னன்னா, எங்கம்மா போயிட்ட, உன்னோட ஆயில் எனக்கு வேணும். என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். அந்த பொண்ணு காலேஜ்ல ரொம்ப ஹேர்னால ஈவ்டீசிங், அதாவது சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு முடினால ப்ராப்ளம் இருந்துச்சு. உன்னோட ஆயில் கொடுத்ததுனால அந்த பிள்ளை இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா. நீ ரொம்ப நாளா வீடு வெக்கேட் பண்ணி போய் காணாம போயிட்டேன்னு சொன்னா கேட்கல அப்படின்னு சொல்லி என்னை தேடி கண்டுபிடிச்சு அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறப்ப அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அக்கா நீங்க இல்லைன்னு சொன்னாங்க, நான் நம்பல, எனக்காக நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதுனால என்னால அதை பண்ண முடியல, கொஞ்சம் டைம் எடுக்குமா அப்படின்னு. ப்ளீஸ் அக்கா, எனக்காக இது பண்ணணும் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையும் ஏதோ ஒரு சொல்லுனாலதான் உருவாகும். அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தை, எனக்காக நீங்க பண்ணணும், உங்களாலதான் நான் இன்னைக்கு இருக்கேன்னு அந்த வார்த்தை சொன்னது நான் தயாரிச்ச பொருளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்டா நினைக்கிறேன், காடோட கிஃப்டா நினைக்கிறேன் அந்த பொண்ணோட வார்த்தை. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குனேன். பிராண்ட் ஈஸியா உருவாக்க முடியாது. நம்ம ஒரு பேர் வச்சோம், அது நல்லபடியா போச்சு. நான் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ ஒரு தீர்வு வேணும், ஒரு விஷயத்துக்கு, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கறத அதுல முன்னெடுத்து வச்சேன். அதே போல என்னோட அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு, நீ எந்த வேலை செஞ்சாலும் அதை தீர்க்கமா செய், சரியா செய், அது உன்ன கடைசியில எந்த இடத்துல நிறுத்துங்கிறத நீ பாப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அதை நான் மனசுல வச்சுட்டு என்னோட ஹாஸ்ரீயை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று உங்ககிட்ட பேசுறேன். இது
அதுக்கப்புறம் ஹேஷ்வி எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கறத சொன்னோம் இல்லையா. ரொம்ப போராட்டங்கள், ஏன்னா வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரு எண்ணெய் வாங்கினா பாட்டில் வாங்க காசு இருக்காது, பாட்டில் வாங்கிட்டா ஸ்டிக்கர் வாங்க காசு இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளோட குடும்ப சூழல் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி வரப்போ அடுத்த கட்டம் பிராண்ட் ஆக்கிட்டோம், பெருசா பண்ணணும், மிஷின் எல்லாம் வாங்கணும் அப்படிலாம் யோசிச்சோம். அப்புறம் தான் நம்ம தான் ஹோம்மேடு தானே பண்றோம், ஹோம்மேட்ல ஏன் பிராண்ட் வந்து பெருசா பண்ண முடியாது, மிஷினரி வச்சுதான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா போனேன். எனக்கு கஸ்டமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் கிட்ட மட்டுமே நான் கரெக்டான ஏதாவது நேரடி தொடர்பு வச்சுக்கிட்டேன். எப்பயுமே அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டு சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்லாம அவங்கள ஒரு மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் ரிவ்யூ கேட்டுட்டே இருப்பேன். நீங்க எப்படி பண்றீங்க, எந்த மாதிரி நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தரப்பும் அடுத்தடுத்து கேட்கிறப்ப அவங்களுக்கு என்னங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படிவாங்க. அப்ப நான் சொன்ன ஒரே விஷயம், நான் கொடுக்கறது வெறும் ஆயில் இல்ல, உங்களுக்கான சொல்யூஷன். அப்ப நீங்க அந்த சொல்யூஷனை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தேன். இதுக்கப்புறமா நிறைய லைஃப்ல நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் வந்திருக்கும் இல்லையா. நான் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணேன். 2010 என்னோட செகண்ட் சன் பிறந்துட்டாங்க. 2012 வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல வந்து நான் படுத்த படுக்கையில இருக்கேன். இதுக்கு இடையில நாங்க வந்து கோல்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹோல்சேல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கோல்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச, அதாவது எங்க வீட்லயே வளர்ந்த ஒரு பையன்கிட்ட தான் அந்த பிசினஸ் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ்ல ஒரு கிலோங்கிறது அந்த டைம்லயும் ஜாஸ்தி தான், இந்த டைம்லயும் ஜாஸ்தி தான். அப்போ நான் என்னோட எல்லா ஜுவல்ஸ் அங்க கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி கொடுத்தது என்னன்னா, ஏன்னா வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரே ஒரு கோல் தான், வேற எதுவுமே இல்லை. அப்படி கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு 4-5 டைம் கரெக்டா ரொட்டேஷன் பிசினஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா தங்கம் மிஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட தங்கம் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த தருணத்துல அதே வருஷத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. கார் வந்து நானும் என்னோட சன்னும் பைக்ல போயிட்டு இருக்கிறப்போ அடிச்சு தூக்கி வீசிட்டாங்க. நான் கார்ல, அதாவது அடிபட்டு விழறப்போ என் மைண்ட் சொன்னது செத்தாடா ஜானகி இன்னைக்கு அப்படிங்கறதான் கீழே விழறப்போ என் மைண்ட்ல இருந்தது. அதே மாதிரி இந்த போன் கட் ஆகி அப்படியே தனியா தொங்கிடுச்சு, கழுத்து தனியா கை தனியா தொங்குது. என் குழந்தை 1 வயசு குழந்தை 2 வீலருக்குள்ள இருக்கான். அத தாண்டி 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்தோம். அதுக்கடுத்து நான் என்னோட முயற்சிகளை மட்டும் எப்பயுமே கைவிடலை. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிதான் கடவுள் அவ்வளோ பெரிய அடியை கொடுத்தும் நம்மளை காப்பாத்திருக்காரு. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு மனநிலை மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. பைக் ஓட்டக்கூடாது, வெளியில போகாத அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. என்னோட இலக்கு வேற. இதுக்கு நிறைய நம்ம வந்து யோசிச்சிருக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து ஏனோ தானோன்னு பண்ற பிசினஸ் இல்லை இது. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து தலைமுடியில தான் இருக்கு. அதனால அந்த தலைமுடியை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்கிறதுல முழுக்க முழுக்க தீர்மானம் எடுத்துட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, நீ என்ன, அதாவது அதுக்கு ஒரு தலைமுடிக்கு தமிழ் அழகான வார்த்தை இருக்கு, மயிர். மயிருக்குலாம் எண்ணெய் காய்ச்சி வித்துட்டு இருக்கேன்னு எப்ப சொன்னாங்க, 2007 8. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து ட்ரெண்டிங் பிஸ்னஸா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னோட பிராண்டையும் என்னோட ப்ராடக்டையும் கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறேன். இந்த ஹேஷ்விங்கிறது வந்து இன்னைக்கு என்னோட பேர் ஜானகி சுந்தரராஜ் போய் ஹேஷ்வி அப்படிங்கிற நேம் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து என் ஹேஷ்வியை உருவாக்குனேன். இன்னைக்கு ஹேஷ்வி வந்து என்ன ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. இதுக்கு வந்து உழைப்பு முக்கியம் இல்லையா. இந்த உழைப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். வெறும் 5வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னல, அப்ப அதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும்ல. என்னோட அப்பா வந்து கோல்டு ஸ்மித். அதாவது அந்த காலத்துல வந்து நகைகள் வந்து நிறைய கிலோ கணக்குல வேலை இருக்கும். ஆளுங்கள் வந்து எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏன்னா இப்பதானே கேமரா இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் முக்கியமானது, எங்க கம்யூனிட்டியில பெரிய பொண்ணானா வெளியில விட மாட்டாங்க, சீக்கிரம் யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால பொண்ணு தானே படிச்சு என்ன பண்ண போறாங்கிறது அப்பாவோட மைண்ட் செட்டு. சரி நம்ம வேலையில இருந்தா நம்ம வேலைக்காரவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால எங்க அப்பா என்னோட 5வது படிச்சுட்டு இருக்கிறப்போ 10வது வயசுல படிப்பை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் பட்டறையில உட்காந்தோம். பட்டறையில அப்பா கூட வந்து 10-20 பேர் வச்சு வேலை பார்ப்பாங்க அப்பா. அதுல ஒரே ஒரு குட்டி பாப்பா நான். அந்த பாப்பாவா இருந்து அன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா ஒரு பெண் ஒரு 12 வயசுலனா ஈக்குவல் சம்பளம் வாங்குவேன். ஒரு 30 வயசு பர்சன் அந்த டைம்ல அவங்க வேலை பார்த்த இடத்துல நான் அதை வந்து 2 வருஷத்துல வேலை கத்துக்கிட்டு அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமா என்ன சொல்றது, அந்த நீங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 90ல ஒரு பாப்பா சைக்கிள்ல போகுன்னு கேட்டா அது என்ன மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயங்கர அட்ராசிட்டியோட வளர்ந்த ஒரு பாப்பா. இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்பா வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்க, அது என் கையில வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ அதுல இருந்தே நம்ம ஒரு மனநிலை எப்படின்னா,
சம்பளம் கொடுக்கணும், நம்ம முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஓகே, இதெல்லாம் தோணுச்சு. ஆனா நம்மள தான் கட்டி குடுத்துருவாங்களே! அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஏன்னா போற வீட்ல இதுக்கெல்லாம் அக்செப்ட் இருக்கணும்ல. அப்படியே இருந்தது. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு அப்பா. அப்புறம் ஒரு சில காலகட்டத்தில வந்துட்டு அவங்க இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. கோல்டு விலை அப்படியே அந்த டைம்ல கொஞ்சம் 97ல பாம் பிளாஸ்ட் ஆச்சு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல கோல்டு விலையும் அப்ப வந்து சம்பிச்சு போச்சு. ஆ நான் போன இடம் கோல்டு விலைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இடம். அப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணியே ஆகணுங்கிற மைண்ட் செட். யோசிச்சேன். மாவாட்டி விக்கலாமா? அப்படின்ட்டு ஒரு கிரைண்டர போட்டு மாவாட்ட விக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் மசால் பொடி. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸா செய்ய வீட்ல நெறைய நம்மளுக்கு வந்து சர்ச்சைகள் இருக்கும். அத பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது. இதெல்லாம் தாண்டி, இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு என்னமோ தெரியல பிசினஸ்ல அந்த ஊறிப்போன ஒரு வாழ்க்கை இருந்ததுனால என்னமோ தெரியல. நான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துக்கு வரப்போ, பான் கார்டு பண்ணி குடுத்துருக்கேன் ரூ. 200. ஏன்னா, உழைப்பு தான். எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ். அப்புறம் தான் யோசிச்சேன். அப்புறம் நெறைய பேருக்கு அ பேக் சப்போர்ட்டா இருந்து அவங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்டேஜ்ல. அப்புறம் ஜானகிக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறத எடுத்து தான் இந்த ஹாஸ்விய நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா இடத்துலயும் நின்னத விட, இன்னைக்கு நான் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லா காலேஜ்லயும் போய் நான் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கேன். அ கார்ப்பரேட்ல போய் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கேன். பிஆர்எஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கேன். அது போக இன்னைக்கு சேனல்ஸ்கள்ல நான் நெறைய பேட்டி குடுத்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற ஜானகி வந்து உருவானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உழைப்பு மட்டும்தான். உழைப்புல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதி இருக்கணும். அத விட நம்ம மனசு வந்து எந்த அளவுக்கு திடமா இருந்து, நம்ம நெறைய பேர் நம்மள வந்து குத்துவாங்க. இத பண்ணக்கூடாது, அத பண்ணக்கூடாது. நீ அப்படி, நீ இப்படிம்பாங்க. ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்படி போகணும் அப்படின்னா, உங்க வழி நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க தான் போணும். அதுல முள்ளு இருக்கும், பள்ளம் இருக்கும். ஏன் நெறைய முதலைங்க கூட இருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஆமா சொல்லிட்டு, டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இத வந்து நான் கத்துக்கிட்டேன். நெறைய இடத்துல நம்மளுக்கும் அவமானம் வரும். நெறைய இடத்துல இழப்புகள் இருக்கும். இதனால குடும்பங்கள் கூட சிதையும். ஆனா அத தாண்டி நிலைச்சு நிக்கணுங்கிற ஒரே ஒரு முடிவு மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. அதனால இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறமும் நான் நெறைய விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில வந்துட்டு கடந்து வந்த பாதைகள வச்சே நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இனி வர்ற காலம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நான் எப்படி இருக்கணும்னு ஒரு கோல் வச்சிருக்கேன். என்னோட டார்கெட் தி பெஸ்ட் விமனா குடியரசுத் தலைவர்ட்ட அவார்டு வாங்கணும். இது வந்து என்னோட டார்கெட். அத நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் பாதி இடத்த அடைஞ்சுட்டேன்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கும் தயாரா இருக்கேன். எந்த நிலை வந்தாலும் பார்த்துட்டு என்னோட வழியில போறதுக்கு. இதெல்லாம் பெண்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே போல இனி கடந்த வர்ற காலங்கள்ல என்ன பண்ணணும்? லைஃப்ல வந்து எதெல்லாம் நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. சில விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க. சில விஷயம் வந்துட்டு இல்ல இப்படிலாம் பண்ணிட்டா உடனே ஜெயிச்சிடலாம்னு இருக்காங்க. வாய்ப்பே இல்ல. ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கங்கிறது உங்களுடைய பிளட்லயும் உங்களுடைய தன்னம்பிக்கையில இருக்கு. தன்னம்பிக்கை வந்து கொஞ்ச நாள் இருக்கும். சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி இப்படிங்கிறப்ப ரொம்ப அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேலைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி இருக்கிறவங்க வந்து பேசிக் லைஃப்ல தான் இருப்பாங்க. வாழ்க்கைய சரித்திரமா மாத்தணும்னு நினைக்கிறவங்க, போராட்டத்த சாவு வரைக்கும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நான். என்னோட வாழ்க்கை சரித்திரமா மாறணும்னு ஆசைப்படுறேன். மாத்திக்கிட்டே இருக்கேன். மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான வீட்ல ஒரு ஒரு பையனா பொறந்தவரு. என்னோட அம்மா வந்து அதாவது ஒண்ணு விட்ட அக்கா பொண்ணாமா. அதனால கட்டிக்கிட்டதுனால என் தாத்தா இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டாராம், எங்க அப்பாவ தள்ளி வச்சுட்டாரு. அப்ப அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, அம்மா கூட வந்து இருந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல, அதாவது கஷ்டம்னா அம்மா கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் கஷ்டத்திலேயே இருந்து வளர்ந்ததுனால அண்ணா பொறந்தாச்சு. அப்புறம் நான் பொறக்க போறேன். அந்த டைம்ல தாத்தா இறந்துட்டாங்க. தாத்தா இறக்குறப்போ சொத்து பத்தெல்லாம் எழுதி குடுக்கணும் இல்லையா? என் அப்பா ஒரு அப்பா, 2 தங்கைங்க இருக்காங்க அவங்களுக்கு. அந்த ஸ்டேஜ்ல எல்லா சொந்தமும் சேர்ந்து, இல்ல நீ இப்பதான் வந்து உன் குடும்பம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல உன் கையில சொத்து இருந்தா நீ வீணா போயிடும். அதனால உன்னோட அக்கா தங்கைங்களுக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அப்பாவ முடிச்சிட்டாங்க. அப்பா பாசக்காரரு. எழுதி கொடுத்துட்டு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எழுதி கொடுத்துட்டு அப்பா வந்துட்டாங்க.
ஆனா அம்மா அந்த அன்னைக்கும் சரி இறக்குற வரைக்கும் சரி அப்பா கிட்ட இந்த வார்த்தை பேசினதே இல்லை. ஏன் சொத்து எழுதி கொடுத்துட்ட, உன்னால நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு அப்பா கிட்ட ஒரு நாள் கூட பேசினது இல்ல. ஏன்னா அம்மா வந்து வைராக்கியத்துக்கு பிறந்தவங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த வாழ்க்கையை இப்படிதான் வாழணும்னு தீர்மானிச்சு வந்ததுனாலே என்னமோ தெரியல, அவங்க 2 பேரோட பிளட் என்கிட்ட இருக்கனாலே என்னமோ தெரியல, மொத்த சக்தியும் என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் இன்னைக்கு வைராக்கியத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னாரோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த நான் நிலைநிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் என் பேரை ஜானகி சுந்தரராஜ்னு மாத்திக்கிட்டேன். ஏன்னா என்னோட பேர் வெறும் ஜானகியா இருந்தது. அப்பா பேரை பின்னாடி சேர்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவரோட பொண்ணா இந்த இடத்துல நான் நிக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். முழுக்க முழுக்க எனக்கு பிசினஸ்க்கு வந்து நான் இப்ப இன்னைக்கு பிசினஸ் உமன், ஒரு ஆண்டர்பிரினரா வெளியில தெரியறேன் அப்படிங்கிறதுக்கு என் அப்பா மட்டுமே காரணம். ஏன்னா 10 வயசுல ஒரு காலத்துல அவர் மேல கோபம் கூட இருந்தது. ஏன்னா படிக்க வைக்கல இந்த மனுஷன், இப்படி பண்ணிட்டாரு, நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கோவப்பட்ட காலம் போய் என்னமோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்பா கிட்ட மைனஸ் இருந்தாலும் இன்னைக்கு என் வாழ்க்கையில அவர் இல்லைன்னா ஜானகி இல்லைங்கிறத பண்ணிட்டு போயிட்டாரு. அம்மா அப்படிதான், எந்த இடத்துலயும் பின்வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் உமன். நான்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பாதிதான் கூட வச்சுக்குவேன். அந்த அளவுக்கு அம்மா ஸ்ட்ராங். எது பிரச்சனை வந்தாலும் என்ன அப்படின்னு நின்னு பாப்பாங்க. ரொம்ப தைரியமானவங்க, தரமானவங்க. ஏன்னா தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி அவங்களோட லைஃபை எடுத்துட்டு போகணும்னு அன்னைக்கும் சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க, அப்பையும் சொல்லுவாங்க. என் பொண்ணு ஒரு நாள் சாதிப்பா சாதிப்பா சாதிப்பான்னு சொன்னாங்க. அவங்களோட ஒவ்வொரு அந்த வார்த்தையோட ஓசையும் எனக்கு இன்னும் காதுக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கு. அவங்களோட எண்ணம் இன்னைக்கு பழிச்சிருக்கு. அதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா பெத்தவங்க ஆசை இல்லையா, அதை நம்ம நடத்தி காமிக்கணும்ல. அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல ஓடுச்சு. இன்னாரோட பொண்ணா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கை அடுத்தது. அப்பாதான் அப்படி பண்ணிட்டாரு, நம்ம வந்து வெளியில வந்துட்டோம். இப்ப என்ன பண்றது, பிசினஸ்க்கு பணம் வேணும். வீட்டுல வந்து இது அதாவது வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்றோம். ஆனா சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்றா, அவ்வளவுதான். அவங்க கிட்ட மணியோ இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் கேட்டா மூஞ்சி தூக்கிடுவாங்க. ஆனா நம்ம பண்ணணும். அப்ப என்ன பண்ணோம், அவங்க வேலையை பார்க்க விட்டுட்டு நம்ம இதற்கான முயற்சியை மட்டும் நான் பண்ணிட்டே இருந்தேன். இது எனக்கு வந்து இன்னைக்கு என்ன வந்து என்னோட சொந்த பந்தம், ஃப்ரெண்ட் சர்க்கிள், அப்புறம் எல்லாரும் ஓ ஜானகியா வாவ் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லைஃப்ல ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா உசுரை கொடுக்கணும். உசுரை கொடுத்து அந்த பேரை வாங்கியாச்சு, இப்ப காப்பாத்தணும் இல்லையா? ஆனா அதுக்கு நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பா சொல்லி மாளாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், எடுத்தாச்சுன்னா அதை விட காப்பாத்துறது அதை விட கஷ்டம்னு டைலாக் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த டைலாக் தான் இப்பயும் எனக்கு ஞாபகம் வருது. எல்லா இடத்துலயும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இப்படித்தான் வாழணுங்கிறத நம்ம கரெக்டா எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னைக்கு கத்துக்கிட்டு, ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் முன்னோடியா இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா கத்துக்கிட்டு அடுத்த பயணத்தை தொடர இருக்கேன். பணங்காசு இல்லைங்கிறதுக்காக வாழ்க்கையே இல்லைன்னு போயிடுமா? இல்ல இல்ல, நம்மளுக்கு ஆண்டவன் கை கால் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கான். நான் என் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து மேல் மட்டத்துல இருக்கிறவங்கள என் வளர்ச்சிக்காக பார்ப்பேன். எனக்கு கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கள நம்ம வந்து அவங்கள விட நம்ம நல்லா தானே இருக்கோம். ஆண்டவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான்ல, அப்புறம் ஏன் நம்ம வந்து அது இல்லை இது இல்லைன்னு யோசிக்கணும்? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போடு, அதை முதலா போடு அப்படிங்கிற ஒரே காலகட்டம் தான். அப்ப எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமூக சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் எனக்கு நானே சில மோட்டிவேட் கிரியேட் பண்ணேன். ஒன்னு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ண அப்படின்னு. அது வந்து சில உதாரணங்களுக்கு சில பேர் பார்த்துட்டு என்னை வந்து கல்லூரிகளில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்படி பேசுறப்பதான் நான் சொன்னேன், எப்படிங்க என்ன கூப்பிடுறீங்க, வெறும் 5ஆம் கிளாஸ் படிச்சால அப்படின்னு. அப்ப அவங்க சொன்ன ஒரே விஷயம், உங்ககிட்ட தாங்க நாங்க நிறைய கத்துக்கணும். பகிரங்கமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சில காலேஜ்ல பிரின்சிபல் சொல்லுவாங்க, ஒரு MBA ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணுங்கிறத நீங்க அழகா வார்த்தையில சொல்லி முடிச்சு போயிருங்க, அதை தாங்க நாங்க கிளாஸா எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து அப்ப எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தினாங்க அவங்க. இத அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல நம்ம நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம வந்து வெளியில சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒவ்வொரு கட்டமா வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து அப்பா வந்து ஒரு காலத்துல நம்மளை வந்து நிறுத்தின இடம் வந்து ஒரு இடம். ஆனா இன்னைக்கு நான் நிக்கிற இடம் வந்து வேற ஒரு இடம். இதுல வந்து ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு இருக்கு, அவங்களோட
கெரியர் இருக்கு, வீட்டில் பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்காங்க, மாமியார் மாமனார் அத்தை மாமா இப்படி எல்லாருமே இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் சின்னதுல இருந்தே எப்படியோ தெரியல, நான் ஆணுடைய மனநிலை அப்படின்னா, ஒரு வேலைக்கு போனா எப்படி ஒரு ஆண் வந்துட்டு வெளியில போயிட்டு வருவாங்க, குழந்தைங்கள பாத்துக்குவாங்க, அப்படிதான் என்னோட குழந்தைங்கள பெத்து நான் கையில கொடுத்துட்டு நான் வெளியில வேலை விஷயமா போவேன் வருவேன். அப்படியே இருந்து பழகுனாலே என்னமோ தெரியல, என் குழந்தைங்க எனக்கு முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல அம்மா பக்கத்துல இல்ல, அம்மா வந்து நம்மளுக்கு ஆனா அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் தவறுனதில்ல. ஏன்னா என் குழந்தைங்க மிஸ் ஆயிட அதாவது பாசத்துக்காக ஏங்கி எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறனால அவங்களுக்கான என்ன தேவைகளோ அத்தனையும் பூர்த்தி பண்ணேன். இன்னைக்கு என்னோட குழந்தைங்க நானும் பையன் அம்மா அம்மா பொண்ணு அப்படிங்கிற காலகட்டத்துல இல்லாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஏன் அப்படின்னா என்னோட நான் யார் அப்படிங்கறத என் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு அமைஞ்சிருச்சு. அதை வச்சு நான் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போனேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் வளர்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தைங்கள வளர்க்கணும், சரியா வளர்க்கணும்னு. பேரண்ட்ஸ் வந்துட்டு நான் இப்படி வளர்க்குறேன், பணம் காசு குடுத்துட்டா சரியா போகும் இல்ல. இல்ல, நான் உட்காந்து பேசுவேன். எப்பயுமே நான் உட்காந்து பேசுவேன். என்னோட பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். நான் வெளியில எப்படி ஸ்பீச் குடுக்குறேனோ அதே மாரி தான். என் சின்னவன் சொல்லுவான், "டேய் அம்மாக்கு நான் இன்னைக்கு கிடைச்சிட்டேன்டா, முடிச்சிட்டா என்ன?" அப்படிம்பான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் என் பெரிய பையன் சொல்லுவான், "நீ இன்னைக்கு தானடா கிடைச்ச, என்ன பாரு நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், அம்மா காதுல உட்காந்து பேசிட்டே இருக்கிறா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்காம வெளியாட்கள் சொல்லிக் குடுக்க முடியாது. ஏன்னா என் குழந்தைங்கள பத்தி எனக்கு மட்டுமே தெரியும். என் குழந்தைங்க என்ன ஸ்டேஜுக்கு போகணும்னு நான் மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சத என் குழந்தைங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். இன்னைக்கு அந்த விஷயத்துல என் பொண்ணு வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு பையன் 11th முடிச்சு 12th போறாங்க. ஆனா அவங்க கெரியரை வந்து அவங்களோட சாய்ஸுக்கு விட்டேன். அவங்களோட எந்த இடத்துலயும் படிப்புக்கு வந்து படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணதில்ல. ஆனா படிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலகட்டத்துல பாப்பா வந்து படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேண்டாம்மா நான் ஜாபுக்கு போறேன்னு சொன்ன பொண்ணு, அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இல்லம்மா நான் யுபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னா. எல்லாரையுமே அவங்க வழியில விட்டுட்டு அவளுங்க எங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும், ஏன்னா ஃபேமிலி வேணும், பிஸ்னஸ் வேணும் இப்படின்னு நம்ம வந்து பயங்கர குழப்பத்துல இருப்போம். விமன் வந்து எப்பயுமே என்னன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோங்கிறதுனால நம்மளுடைய ஆசை எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவோம் இல்லையா? அதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம சமம் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு விமனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டுங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சில பேர் அதுல வந்து அந்த சக்தி வந்து அதை அப்படியே உள்ளடக்கி வச்சுக்கிறோம். சக்தி வந்து வேற மாதிரி காமிக்கிறோம். கோவத்திலையும் சில தேவையில்லாத விஷயங்களுக்கும் காமிக்கிறோம். இல்ல, நம்ம பயங்கரமா சக்தி படைச்சவங்கிறது எதுல நிலைநாட்டணும்னா பேலன்ஸ்ல எல்லா விஷயத்தையும் எல்லாமே இருக்கும்ல நம்மளுக்கு. ஏன்னா சும்மா படம் இல்லைல்ல, சீன் 1 by 1 முடிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை. ஃபேமிலியில எது வேணும் எது இல்லை. இன்னைக்கு என் ஃபேமிலியில எல்லாருமே நான் முன்ன நின்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஜானு இருந்தா இந்த மாதிரி எல்லா விஷயமும் பக்காவா பண்ணிடுவாம்பாங்க. ஏன்னா ஈக்குவலேஷன், இப்படி பண்ணணும், இது செய்யணும், இதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். இது வேலை பண்ணணும், பிஸ்னஸ்ல ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறனால ஃபேமிலி ஒரு தடைங்கிறத யாராவது சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஃபேமிலி தடைங்கிறவங்க அப்போ அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகலைன்னு அர்த்தம். உங்களுக்கு பிஸ்னஸ் பிடிச்சது, நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு கெரியரை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேமிலி என்றைக்குமே தடையாக இருக்காது. தடையாக நீங்கள் நினைக்கிற வரைக்கும் தான் அது தடை. அதனால நீங்கள் வந்து என்ன யோசிக்கணும்னா, பிஸ்னஸ் ஃபேமிலி எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி மென் அவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். சில பேர் வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா முழுக்க முழுக்க பிஸ்னஸோ லைஃபோ எல்லாமே ஆண் பெண் சார்ந்தது தான். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற காலகட்டம் எப்படின்னா, ஒரு ஆண் வந்துட்டு உழைச்சு தன்னுடைய இதுதான் நான் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் ஒரு ஆணோட தாக்கம், வேலை எல்லாமே. அவங்கள அடையாளப்படுத்துறது வந்து அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதான். இன்னைக்கு குணத்தை வச்செல்லாம் ஆண்களை வந்து யாரும் மதிப்பிடுறதில்ல. ஏன் அப்படின்னா பணத்தை வச்சு மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அதனால ஆண்கள் வந்து ரொம்ப வேலை பளு காரணமா அவங்களோட எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போறதுனால ஆண்மகன்களுக்கு வேலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து எந்த வேலையை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு செக்டார்ல வந்து பெண்ணை மட்டுமே பார்க்குறோம். ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க ஆணுங்கிற ஒரு பாதி இருந்தா மட்டும்தான் பெண்ணுங்கிற ஒரு பாதி வந்து இங்க நிலைநாட்ட முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பெண்கள் மட்டுமே கிடையாது, ஆண்களும் சேர்ந்தது தான் இந்த உலகம்.
அதனால ஆண்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனா சில இடங்கள்ல வந்துட்டு எனக்கு வேலை இல்லை மேடம், நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து எந்த அளவுக்கு அவங்க தன்னை தாழ்த்திக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்ப நீங்க அப்படியே இருந்துருவீங்களா? லைஃப்ங்கிற கெரியருக்கு நீங்க தானே. ஏன்னா ஊன் எல்லாமே ஆண் தான். ஆண் இல்லைன்னா வீடு வந்து அஸ்திவாரம் இல்லாம போயிடும். பெண் இருக்காங்க. ஆனா ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆணோட குடும்பத்தோட தலைமை இல்லையா, அவர் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அம்மாவுக்கோ பையனுக்கோ ஃபேமிலிக்கோ. ஆனா ஆணுங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வேறுன்னு தான் சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வேலை இல்லைன்னு சொல்றவங்க எப்படி நாளைக்கு வாழ்க்கைய முன்னெடுத்து போவாங்க? அந்த வேலை இல்லைன்னு சொல்ற ஆம்பளை பசங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா வேலை தேடிக்கோங்க. இதுக்காக நான் சொல்ல வரல, உங்க லைஃபுக்காக சொல்ல வரேன். இப்ப வரைக்கும் நம்ம வந்து எதேதோ பண்றோம். வாழ்க்கையில வந்து ஆண்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசுறோம். ஆனா பெண்கள் மத்தியில வந்து ஆண்களுக்கு வந்து இந்த வேலை பண்ற இடத்துல நம்ம ஈக்குவல், அதாவது நம்ம குடும்பத்திலேயே சொல்றேன், ஒரு வேலை பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆண்கள் தான் எதிரின்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்லவே இல்லை. பெண்களுக்கு வந்து ஆண்கள் எதிரி கிடையாது, பெண்கள் மட்டுமே எதிரி. ஏன்னா ஆண் வந்து என்னைக்கும் நீ பண்ணாத இதை செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்து பண்ணு, கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுன்னு. ஆனா பெண்கள் மத்தியில எப்படி பேசுவாங்கன்னா, இவெல்லாம் என்னத்த பண்ண போறா, இவெல்லாம் என்னத்த பண்ண போறா. அப்புறம் அதுக்கான, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம வந்துட்டோம்னா இவெல்லாம் எப்படி வளர்ந்துருப்பான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துட்டு போவாங்க. முழுக்க முழுக்க பெண்களுக்கு மத்தியில பெண்கள் மட்டுமே எதிரியா இருந்திருக்காங்க. அதனால வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ நீங்க உங்களோட மைண்ட் செட்ல மட்டும் வாழுங்க. யார பத்தியும் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில சந்திக்காதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ரெண்டாவது ஃபெயிலியரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, வரவேறுங்க. ஏன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். இதுல வந்து நம்மளுக்கு துரோகிகள் வருவாங்க, அத நண்பர்களாக துரோகிகள் வருவாங்க. அது போக பிசினஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஃபெயிலியரை வந்து ஐயோ ஃபெயில் ஆயிட்டோம், நம்ம வந்து இப்படி லாஸ் ஆயிட்டோம். எனக்கு வந்து நான் வளர்ச்சியை மட்டுமே சொல்றேன் பாத்தீங்களா, ஆனா லாஸும் எனக்கு நடந்திருக்கு. லாஸ்ன்னா பிசினஸ்ல வந்து ஹாஸ்வில எனக்கு எந்த லாஸும் ஆனதில்லை நான் இப்ப வரைக்கும். ஏன்னா அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்ன்னு அன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லுவேன். கோல்டுல அந்த பையன் எனக்கு எடுத்துட்டு போனப்போ நான் அடுத்த இந்த ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அடுத்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இது போக லைஃப்ல வந்து அடுத்தடுத்து எனக்கு அடி விழுந்துட்டே இருந்தது. நிறைய பணம் கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி தராம போயிட்டாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் நான் வித்து கடன் அடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தேன். நான் நிறைய டைம் வந்து செத்து செத்து பிறந்திருக்கேன். இது வந்து ரியல், ஒரு காணொலிக்காக நான் சொல்ல விரும்பல. ஆனா நான் நிறைய டைம் கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்திருச்சு வாழணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா கெத்தா வாழணும்னு நினைச்சிருக்கேன். அதனால முயற்சிகள் வந்து நான் ஒரு நாளும் யோசிச்சதே இல்லை. இப்படி எல்லாம் எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு இந்த வாழ்க்கை, இதுல இப்படி கஷ்டப்பட்டு இந்த பேர் வாங்கணுமா? ஆமா, கஷ்டப்பட்டாதான் பேரு, அது நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இல்ல, எப்படி வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படிங்கிறத நான் மனசுல வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன். இதுக்கு வந்து மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வைரம் வந்து வெறும் கருங்கல்ல இருக்கும், அதை தீட்டுவாங்க, அதை தீட்டுற வரைக்கும் வைரம் தெரியாது. அந்த மாதிரிதான் நம்ம வைரமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எத்தனை பேர் உங்களை செதுக்கி 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 வந்து எடுத்தாலும் நீங்க ஜொலிக்கிற வரைக்கும் அந்த அடியை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். இன்னைக்கு நான் வைரம் நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நம்ம தான் பேசிக்கணும். இன்னொருத்தர் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு பேசுறது வந்து சில பேர் காரியங்களுக்கு பேசுவாங்க, சில பேர் வந்துட்டு பெருமைக்கு பேசுவாங்க. எனக்கு அந்த பெருமை வேண்டாம், நான் கெத்து. ஏன்னா எங்க இருந்து நான் எங்க வந்திருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இன்னைக்கும் சொல்றேன், உங்களை நீங்க வந்து நம்ம ஸ்ட்ராங் இல்ல, நம்ம வந்து ரொம்ப திடமான ஆள் இல்ல, எதையும் நம்மளால பண்ண முடியும்ல, இதுக்கு மேல என்ன இருக்கு பாத்திரலான்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு தரமான ஆளா உங்க நேம் ஒரு இடத்துல ஐடென்டிட்டி ஆகும். ஏன்னா இது எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், குழந்தைங்கள்ல இருந்து நான் கல்லூரி போற இடத்துல இல்ல எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். நான் 5வதுன்னு சொன்னோன்னா எல்லாரும் வேகமா கை தட்டுவாங்க, ஏன்னா மேடையில நின்று பேசுறோம் இல்லையா அப்படின்னு. உடனே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், 5வது தான் படிச்சிருக்கேன், ஆனா அதுல இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயத்த எஃபோர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா? அதனால படிப்பு வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அத படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம கோட்டை விட்டுட்டா
நான் பட்ட கஷ்டத்தை விட 100 மடங்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இனி வருங்காலம் அப்படின்னு சொல்லி முடிப்பேன். ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை. நான் படிக்காததுனால சில இடங்கள்ல எவ்வளோ விஷயங்களை ஆங்கிலம் அப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாம இருந்தப்போ சில இடங்கள்ல பேச வராது, வாய் வந்து கொளரும், ஒரு மாதிரி அவமானமா கூட இருந்தது. ஆனா அப்பயுமே நான் பின் வாங்கல. ஏன் அப்படின்னா சரி நம்ம இவ்வளவுதானே படிச்சிருக்கோம், அதனால என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் வந்தேன். அப்போ நம்ம வந்து தப்பு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அவங்க மேலதான் தப்பா இருக்கும் மொழிய நம்ம மேல அந்த தப்பு இருக்காது. பயிற்சிங்கிறது எல்லா இடத்துக்கும் வேணும். வாழ்க்கையே ஒரு பயிற்சி தான். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அடிபட்டு தான் பண்றோம். டிகிரி வந்து படிச்சா கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல பேருங்கிறது நம்ம வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அவார்டா நான் நினைக்கிறேன். அதனால கஷ்டத்தை வந்து ஏத்துக்கோங்க. ஃபெயிலியரை அழகா வாங்குங்க. அந்த ஃபெயிலியர் நம்மளுக்கு ஒரு நாள் சக்சஸ் கொடுக்கும். நிறைய விஷயங்களை நிறைய பேரை நம்மளுக்கு வந்து பரிச்சயம் பண்ணும். அப்பதான் தெரியும், ஓ உலகம் இவ்வளவு பெருசா, நம்ம என்னமோ இவ்வளோண்டு நினைச்சிட்டோம் அப்படின்னு. கற்றது கையளவு தான், நிறைய இருக்கு வாழ்க்கையில நம்மளை சுத்தி. அதனால திரும்பி பாருங்க, எல்லா இடத்துலயும் திரும்பி பார்த்துட்டு இல்லடா நம்ம இன்னும் வேற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா யோசிங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணணுங்கிறத சரியா பண்ணுங்க. ஏன்னா ஈஸியா நம்ம சொல்லிடலாம். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்கங்க, எங்களுக்கு அது இல்லை இதுலன்னு சொல்றவங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நம்ம கிட்ட சரியான மூளை இருக்கு, அதை சரியா பயன்படுத்தணும். எதுக்கும் பயன்படுத்துறோம். கை கால்லாம் நல்லா இருக்கிறப்ப இப்படி பேசுனீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்க லைஃபை எப்படி அடுத்தடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு. அவங்களுக்கு எல்லாம் நான் ஹேட்ஸ் ஆப் பண்றேன். ஏன்னா சில நேரம் நம்ம வந்து முடங்கி போய் அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எனக்கு கெட்டதா நடக்குது அப்படின்னு. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பிரதிபலிக்கும். நான் நல்லது மட்டுமே நினைக்கிறேன். என்னை சுத்தி நான் பாசிட்டிவ் பர்சன்ஸ் மட்டும் தான் வச்சுப்பேன். சப்போஸ் யாராவது நெகட்டிவா பேசுறாங்க, ஒரு மாதிரி சோர்வா பேசுறவங்களெல்லாம் நான் தூர போட்டுருவேன். ஏன் அப்படின்னா எனக்கு டைம் இல்ல. இன்னொன்னு அவங்களை என் பக்கத்துல வச்சுக்கணுங்கிற எனக்கு அந்த தோணாது. ஏன் நான் வந்து அதை தாண்டி போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால எப்பயுமே உங்களை நீங்க ரொம்ப எனர்ஜியாவும் கஷ்டத்துல கூட கொஞ்சம் தெம்பாதான் இருந்து பாருங்களேன். என்ன கஷ்டம் வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இதை பகிர்ந்துக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துல சில விஷயங்களை மறந்துட்டேன். அதை இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த இடையில வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராஜரின்னு சொல்லுவேன். இதுல வரப்போ நான் வந்து 1 month அனாத ஆசிரமத்துல இருந்தேன். 46 நாள் இருந்தேன். இது வந்து எப்போ அப்படின்னா 2006 அனாத ஆசிரமத்துல இருக்கேன். அனாத ஆசிரமத்துக்கு போறப்போ என்னோட கூட வந்து எனக்கு வந்து அட்வொகேட் தான் கொண்டு போய் விடுறாங்க. ஏன்னா நான் தங்கக்கூடிய சூழல் வெளி இடங்கள்ல இல்ல. ஒரு பாதுகாப்பு கருதி நான் அங்க போகணும் அப்படிங்கறதுனால போறேன். என்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன். 2 பேரை கூட்டிட்டு போய் நான் அங்க இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட்டா, உங்களால இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆசிரமம் நடத்துறவங்க, இல்லைங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், எனக்கு ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்போ அங்க நான் பார்க்கக்கூடிய அத்தனை பேத்தையும் மனிதரா பாக்குறேன். அப்போ அவங்களோட ஸ்டோரி, அவங்களுடைய வாழ்க்கையோட பயணங்கள் எல்லாம் பாக்குறப்போ நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அனாதாசிரமம் போனேன் பாத்தீங்களா, அப்ப தோணுச்சு நம்மளுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை இது, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஓடி வந்திருக்கோம் பாரு அப்படின்னு தோணுச்சு. அதனால வாழ்க்கையில வந்து நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போகணும். யாருக்காவது கஷ்டம்னு சொன்னீங்கன்னா ஆசிரமத்துல ஒரு 2 நாள் இருங்க. ஜிஹெச்ல ஒரு 2 நாள் போயிருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஜிஹெச் போங்க. ஒரு 2 நாள் சுத்தணும். போய் அங்க போய் நின்று எல்லாத்தையும் பாருங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 2 நாள் போய் வாசல்ல நின்றுட்டு அப்புறம் அப்படியே உள்ள இருந்து சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட நம்ம எப்படி இருக்கோம், இனி எப்படி வாழணுங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் வந்து என் லைஃப்ல கத்துக்கிட்டதுனால நம்ம வந்து நம்மளுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இதை சரியா நம்ம பண்ணல அப்படின்னா உண்மையாலே இந்த உடம்பும் உயிரும் இந்த பூமியில இருக்கிறதுக்கு குவாலிட்டியே கிடையாது. சத்தம்லாம் போய் நம்மளே போய் சமத்தா எங்க போய் படுத்துக்கணும், சுடுகாட்டுல போய் படுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். அதனால சொல்ல வரேன், வாழ்க்கைய வாழுங்க. வாழ்றதுக்கு தான் இந்த வாழ்க்கை. பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அப்படின்னா என்ன நினைக்கிறோம், விமன்னா சக்சஸ் பண்ணோம், விமனுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கு, ஏன்னா விமன் வந்து முன்னாடி வராங்கன்னு நினைக்கிறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பேதமே இல்லை, யார் பண்ணாலும் பிசினஸ் தான். அதுல விமன் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு முன்னாடி வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து விமன் பிசினஸ் விமன் தான். ஏன்னா அன்னைக்கும் வந்து பாட்டிமா வடசுட்ட கதை தெரியும், அவங்க வந்து அன்னைக்கே பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டு போறவங்க யாரா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான்,
நீங்க உங்க மனசையும் நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போங்க. நீங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணலாம். பல குழப்பங்கள் வந்துட்டு நீங்க பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க குழப்பவாதியா இருந்தீங்கன்னா, அந்த பிசினஸ்ல சில குளறுபடிகள் வரதான் செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டில இருந்து ஏ டூ இசட் எல்லாமே சட்ட ரீதியான விஷயங்கள் வந்துருச்சு. எத செஞ்சாலும் குவாலிட்டியா ஃபர்ஸ்ட்டே பிசினஸ் கேட்டகரியில எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் கிடைக்கும். அத நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுத்துட்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க சக்சஸ் நிச்சயம். இது வந்து விமனுக்கும், மென்னுக்கும் சேர்த்து சொல்றேன். இது போக எனக்கு நான் இன்னைக்கு இந்த ஹேஷ்விங் எனும் நான் ஜானகி சுந்தரராஜன்னு இந்த ஒரு சோசியல் மீடியாலயும் சரி, இன்னைக்கு பகிரங்கமா வெளி மக்கள்ட்டயும் ஒரு நேம் இருக்கு அப்படின்னா, இதுக்கு வந்து என் பின்னாடி நெறைய பேர் எனக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதாவது முகம் தெரியாத என்னோட நண்பர்கள் வந்து நெறைய வந்து இன்னைக்கு எனக்காக முன்ன நின்றுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட ஒரு நண்பர சொல்லிக்கிறேன். யோகேஷ் அப்படிங்கிறவரு. முதல்ல எனக்கு கேமராவ பயப்படாம நிக்க சொன்ன ஒரே ஒரு பெர்சன் அவர்தான். அதுக்கப்புறமா எ நெறைய பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்கலாம் வந்துட்டு ஜானகி மேம கூப்பிடுங்க. அவங்க ஸ்பீச்சுக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க பேட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, என்ன ஒரு பெர்சனா நெனச்சு அவங்க என்ன வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு காமிச்சது வந்து, அ நான் அதாவது என்னோட அம்மா, அப்பாக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கவிதையில வந்து முழுக்க முழுக்க என்னோட கவிதைகள் நான் ரைட்டரும் கூட, சாரி நான் இப்ப சொல்லிக்கிறேன். என்னோட கவிதைகள் அனைத்தும் அவரோட புக்ல வந்து பதிப்பகமா போட்டுட்டு இருப்பாரு. எனக்கே தெரியாம அதன் பின் வந்து ஒருத்தரு அந்த பத்திரிகை மூலியமா அவர் வந்து என்னுடைய டோட்டல் நான் இன்னைக்கு பேசின அத்தனையுமே ஒரு வரலாறா போட்டு, என்னோட அட்டப்படத்துல என்னோட பேர அதாவது என்னோட புகைப்படத்த போட்டும், நடுப்பகுதியில என்னோட டோட்டல் என்னோட வரலாறையே போட்டு, நான் யாருங்கிறத ஆக்சுவலா யுஎஸ் வரைக்கும் கொண்டு போன ஒரு மனுஷன். அவரு அந்தா சாருக்கு என்னோட நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள். எனது பிள்ளைகளுக்கு நன்றிகள். ஏன்னா, என் பிள்ளைங்க வந்து எனக்கு அம்மா போயிட்டு வரட்டும்ப்பா. அப்ப அம்மா வந்து என்னமோ பண்ணணும்னு நெனைக்கிறா. அம்மா கிட்ட என்னமோ இருக்குன்னு சொல்லி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நன்றி. என்னுடைய அனைத்து நான் நல்லா இருக்கணும்னு நெனைச்ச அத்தன நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். ஹாஷ்வி அப்படிங்கிறது வந்துட்டு ஹேர் ஆயில். ஆமாங்க. எல்லாரும் தானே பண்றாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. இல்ல. இதுல வந்து ஸ்பெஷல் இருக்குல்ல. என்ன ஸ்பெஷல்ன்னு சொல்லட்டுமா? ஹேர் ஆயில் வந்து இப்ப வந்து அத்தன பேரு நான் பண்றேன், நீ பண்றேன்றாங்க. நான் சிரிச்சுப்பேன். ஓகே ரைட். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்றாங்க அப்படின்னு. நம்மளோடது அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு வந்து பாடி ஹீட்ட கண்ட்ரோல் பண்றதுலருந்து, அ ஐ வந்து நம்ம வந்து எப்பயுமே இப்பலாம் நெறைய பேர் சிஸ்டம் பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம் இல்லையா? அதாவது கண் எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். இந்த கண் எரிச்சல் நம்ம ஆயில் யூஸ் பண்றதுனால குறையும். அந்த டேண்ட்ரஃப் அப்படிங்கிறப்போ நெறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஐயோ! எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு. டேண்ட்ரஃப்க்குலாம் 30 டேஸ் தான் என்னோட ப்ராடக்ட். நான் வந்து ரெகுலரா குடுக்குறவங்ககிட்ட சொல்றது. 30 நாள் கன்டின்யூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு. அதே போல ஹேர் குரோத் எப்படி தெரியுமா வரும்? ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாவும், அழுத்தமாவும் நான் இப்ப இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நெறைய பேர் வந்துட்டு ஒரு தப்பு பண்றாங்க. 10 நாள்ல முடி வளரும். அப்புறம் இந்த 6 ஃபீட் வளரும். அப்புறம் இந்த வழுக்கு தலையிலலாம் சத்தியமா வளராது. எப்படி வளருங்கிறத நான் சொல்லிடுறேன். பேபி ஹேர் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்கு வளரும் பார்த்தீங்களா? அப்படிதான் வளர ஆரம்பிக்கும். ஆனா அதுவும் அவங்க இன்டேக் எந்த அளவுக்கு தரமா குவாலிட்டியா எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து. இதெல்லாம் வந்து ஹேஷ்வீல நான் ஃபர்ஸ்ட்டே அவங்க வாங்குறப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா குடுத்து தான் என்னோட ப்ராடக்ட்ட குடுப்பேன். அடுத்தது பிரீத் ஈஸி சப்ளிமெண்ட்ஸ் இத நான் சொல்லணும். அ என் பையனுக்கு வந்துட்டு என் சின்னவன் டெலிவரி ஆயி இப்படி தூக்கி பிடிக்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல அவன் மூச்சு திணறல் அவனுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அப்புறம் 1 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம தான் கிராமமாச்சே. அப்ப யோசிச்சேன், நம்ம ஃபேமிலில அப்படி யாருமே இல்லையே, ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அப்புறம் அம்மா வந்து நம்மளுக்கு சுவாசத்துக்கு செய்ற மெடிசின் வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி, என்னோட 1 வயசு குழந்தைக்கு, அதாவது 1 வருஷமா அவன அப்படி இப்படின்னு தாக்கு புடிச்சு கொண்டு வந்து, அதுக்கப்புறமா ஒரு 1 வயசுக்கு அப்புறம் நான் இந்த விஷயத்த ரெகுலரா எடுத்துட்டு போறப்போ, பவுடர் பண்ணி சங்குல கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடுக்க அவனுக்கு வந்து அந்த பிரீத் ப்ராப்ளம் கம்மியாச்சு. இன்னைக்கு அவன் வந்து ஃபுட்பால் பிளேயரா இருக்கான். அவனுக்கு வந்து வயசு இன்னைக்கு 17 ஆகுது. ஏன் இத சொல்றேன்னா, கோவிட் டைம்ல இந்த பிரீத் ஈஸி பவுடர நான் எல்லாத்துக்கும் வீடு வீடா கதவ தட்டி குடுத்தேன். ஏன்னா பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு. இப்ப எனக்கு வந்து கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, நெறைய பேர் பிரீத் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து சாப்பிட்டா அதாவது பசிக்கும் ஆனா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க. இவங்க தான் கஸ்டமரா அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹேஷ்வில இன்னும் ஃபியூச்சர் இருக்கு இல்லையா? என்ன பொறுத்தவரைக்கும் ஹேஷ்வி தான் என் லைஃப். லைஃப் அதாவது எல்லாமே என் ஹேஷ்வி தான். அந்த ஹேஷ்விய நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நான் தீர்க்கமா இருக்கேன். அதுல வந்து இன்னும் நான் நெறைய ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போறேன். முழுக்க முழுக்க அதாவது எல்லாமே குவாலிட்டியா கீ, அ ஆயில் இது எல்லாமே என்னோட ஹேஷ்வி பிராண்ட்ல இருக்கணும். அடுத்து ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்னலாம் இருக்கோ, அது எல்லாமே ஹேஷ்வியோட பிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை.
அதை முழுக்க நானே தயார் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே வந்துட்டு வெளி வட்டாரத்துல இருந்து வாங்கி பேக் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. முழுக்க முழுக்க நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதை நான் கண்டிப்பா செய்வேன்னு நினைக்கிறேன். ஜெயா டிவி மாத்தி யோசி ப்ரோக்ராம்ல இந்த வாரம் பூரா என்னுடைய வாழ்வியலையும் நான் கடந்து வந்த பாதைகளையும் என்னோட ஹேஷ்ரியை பத்தின அனைத்து பகிர்தலும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றிகள்.